உங்க ஆபீஸ் மேனேஜர் தோப்பியாஸ் கொலையில எனக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு யார் யார் மேல எல்லாம் சந்தேகம் இருக்கு? சும்மா சொல்லுங்க சார். இந்த கேஸ்ல குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் இதை சொல்றேன். எஸ். யமுனா அசோசியேட்ஸ் மேனேஜர் ஆனந்த் தோபியாஸை கொலை பண்றதுக்கு கத்தி எடுத்துட்டு போனதா அவர் மனைவி சுஜா என்கிட்ட சொன்னார். சுஜா சுஜா மீன்ஸ் சுஜாதா, அந்த ஆனந்தோட வைஃப். ஓகே, என்னுடைய இன்வெஸ்டிகேஷனை நான் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ ராணி. தேங்க்யூ வெரி மச். ராணி, நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் தோப்பியாஸ் கை போனதுக்கு காரணமா இருந்துச்சே கார், அதுதான். அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா பாருங்க, அதுல இருந்து போலீஸ்க்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை நான் கொஸ்டின் பண்ணேன். மறுபடியும் 1 hour கழிச்சு அவனை மீட் பண்ண. அவன் பாக்கெட்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? 5 லட்சம். வித்தின் 1 hourல 5 லட்சம். அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்க முட்டாள். போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு இவனுக்கு தெரியல இல்லையா ராணி? இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை அவனுக்கு கொடுத்த ஆளுக்கும் தோப்பியாஸோட கொலைக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கணும். இதெல்லாம் சும்மா சும்மா சந்தேகம் தான். இந்த ஜோசியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புடிச்சிடுவேன், கூடிய சீக்கிரமே புடிச்சிடுவேன். ஓகே ராணி, நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். பாய். ஏன் நின்னுட்டு இருக்க? சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசலாம் தான் வர சொன்னேன். உட்காரு. ஏய், பி ஃப்ரீ மேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நீ பிஸியான ஆளு எனக்கு தெரியும். டைம் என்னாச்சு? இட்ஸ் ஓகே, சீக்கிரம் அனுப்பிடுறேன். உனக்கும் தோப்பியாஸோட கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு. மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.